எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் எண்ணுலக பாதையில் நடத்திரளும். மது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மாதாவே துணை நீரே, உம்மை வாட்டி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். வானோர் தம்மரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். ஈரோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். சேஸ்நாதர் சுவாமி இறை அரசு நெருங்கிவிட்டது என்பதை அறிவித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் துயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். மதியிறக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. சேஸ்நாதர் சுவாமி தாபோர் மலையில் உருமாறினதை தியானிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் உன்னத பாதையில் நடத்தியருளும். மதி இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அலையொளிரருணனை அணிந்திடுமோ மணி முடி மாமரினே. அலையொளிரருணனை அணிந்திடுமோ மணி முடி மாமரினே. வாழ்க்கையின் பேரரசி, வாழ்வில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வாழ்வில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீயல்லோ காலமும் காத்திடுவாய். அலையொளிரருணனை
மூடி மாமரினே ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே பொல்லாத கூலின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள் அலையொளிரருணனை அணிந்திடுமாம் மணி மூடி மாமரினே. சேஸ்நாதர் சுவாமி திவ்ய நற்கருணையை ஏற்படுத்தினதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. மது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பில் எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்திருளும். மது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். சகல புனிதர்களே, சகல சமனசுகளே, நாங்கள் எத்தனைதான் பாவிகளாயிருந்தாலும்
நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோத்திரம் கூட ஒன்றாக கூட்டி அச்சிஷ்டத்தை மாதவன் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைத்து பரிசுத்த தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பாவிகள் மனம் திரும்பும்படியாகவும் உத்திரநிலையினர் வேதனை குறைந்து விண்ணகம் சேரும்படியாகவும் இந்த நாளில் தங்களுடைய விழா அதிசய மணல் மாதாவின் விழாவினை சிறப்பிக்கின்ற எம் பங்கின் அமலோற்ப மாதா இளம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இயேசுவே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் வழியாக ஆசீர்வதியும். படிப்பதற்காக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல படிக்கின்ற வாய்ப்பினையும், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஏற்ற ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுக்கும்படியாகவும், பணிக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், சிறப்பாக வாழ்க்கை நிலையை தேர்ந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல வாழ்வை அமைத்து கொடுத்து அவர்கள் விரும்புகின்றபடி நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், என் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு உம்முடைய அன்பாலும் அருளாலும் ஆசிராலும் நிரப்பி எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து காத்திரள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எமது பெயர் தூயதென போற்ற பெறுக. எமது ஆட்சி வருக. எமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுசெய்து இரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுசெய்து இரட்சியும் சுவாமி. அருள் வாழ்வில் எம்மை திடப்படுத்தும் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுசெய்து இரட்சியும் சுவாமி. பரிசுத்த தமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுசெய்து இரட்சியும் சுவாமி. மிகவும் உன்னதமான அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் தாயாகும் பெயர் பெற்ற அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோக மாதா என்னும் சிறப்போடு கணக்கன் குடியிருப்பில் காவலாக வீற்றிருந்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவரியாருக்கு சிறப்பான பக்தியை அருளிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவரியாரின் வழியாக புதுமைகள் பல புரிந்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரின் வழியாக நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டதன் பேரில் இறந்த ஓர் இளைஞனுக்கு உயிர் கொடுத்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்வில் நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை நட்சத்திரமாகிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழை கைம்பெண்ணுக்கு நாரைகள் மூலமாக மீன்களை கொடுத்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உண்மை நாடுவோருக்கு ஆதரவும் அடைக்கலமுமான அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏழை கைம்பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை கண்டு கலங்கிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியையும் அன்பையும் அதிகம் நேசிக்கின்ற அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மணல் காற்றில் ஊர் அழிந்தபோது மக்களின் அநீதியை உணர்த்திய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளை இம்மணலால் மூடப்பட்டாலும் அணையா விளக்காய் ஒளி வீசிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆடு மேய்த்த சிறுவனின் காலில் தட்டிய சிலுவை மூலம் மீண்டும் துளங்கிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதையுண்ட ஆலயத்தை
மக்களின் பெரும் முயற்சியால் துளங்கச் செய்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதையுண்ட ஆலயத்தை நகர்ந்தெடுத்த போது பீடத்தின் அணையா விளக்குடன் ஒளி வீசிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா சூழ்நிலையிலும் அணையா விளக்காக சுடர்விட்டு வாழ வழிகாட்டிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாகத்தை தணிக்கும் கிணற்றை வெட்ட இடத்தை சுட்டி காட்டிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எண்ணெய் வாங்க வழியுள்ள ஏழை பெண்ணுக்கு கிணற்று தண்ணீரால் விளக்கறி செய்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரிந்து வாழும் தம்பதியரை இணைந்து வாழச் செய்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருடரால் விரட்டப்பட்டவர்களுக்கு அடைக்கலமான அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா ஜெபதவம் செய்தவருக்கு தரிசனம் அளித்து சுகமளித்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசை விரட்டி ஓட்டுகின்ற அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தில் வாழ்கின்றவருக்கு ஒளி விளக்காகிய அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேசும் தன்மை இழந்தவர்களை பேசச் செய்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடக்க இயலாதவர்களை நடக்கச் செய்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண் பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை அளித்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கேட்கும் தன்மை இழந்தவர்களுக்கு கேட்கும் தன்மை அளித்த அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறியவருக்கு வழிகாட்டியான அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனம் கலங்கியவருக்கு திடமருளும் அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செம்மணல் குன்றின் ஒளிவிளக்கான அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் ஆதரவாய் விளங்கும் அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மக்கள் அனைவரையும் உன் பிள்ளைகள் என உணர்த்தும் அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையின் அரசியான அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இயேசுவே எங்களை தயவில் ரட்சியும் சுவாமி. உலகின் உப்பும் ஒளியுமான அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவனின் தாயே, எங்களின் அதிசய மணல் மாதாவே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நீதான் எங்களை பாதுகாக்கும் அரணாக இருக்கின்றீர். எங்களை சாத்தானின் சூழ்ச்சிகளில் இருந்தும் மரண வேதனைகளில் இருந்தும் பாதுகாத்தருளும் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொண்டு வந்து நித்திய வாழ்வு அடைய எங்களை வழிநடத்தி செல்லும் தாயே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மணல் மாதாவை நோக்கி ஜெபம். அதிசய மணல் மாதாவே, கடவுளின் தாயே, பரலோக மாதாவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இந்த உலகில் வாழும் எங்களுக்கு தேவையான ஆன்ம சரீர நலன்களை நிறைவாய் பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிலவ செய்தருளும். எங்கள் வாழ்க்கை நிலைக்கு தேவையான எல்லா வரப்பிரசாதங்களையும் உதவிகளையும் தந்தருளும். நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து பாவத்தை விலக்கி
இறுதியில் உம்மோடு மோட்ச பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்க வரமருளும் தாயே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாதாவே, உம் பாதம் வந்தோம், மாந்தர்கள் எங்களை காப்பாய். மாசற்ற தாயே வாழ்க, மாசுகள் நீக்கிடுவாய். மாரியே வாழ்க, அருள் நீரை தாயே. ஆண்டவரும் திருவயிற்றினில் தங்கி வாழ்ந்தாரே. தேவதாயும் நீரல்லோ, தேடி ஓடி வந்தோம். கர்த்தருந்தன் கரம் நின்று கருணை பொழிவாரே. வாழ்க, அருள் நீரை தாயே. ஆண்டவரும் திருவயிற்றினில் தங்கி வாழ்ந்தாரே. பரம் ஏறி சென்ற மாதாம், பாவிகள் எம்மை பாரும். வானுலகின் அரசீனி, வரங்கள் பொழிவீரே. வாழ்க, அருள் நீரை தாயே. ஆண்டவரும் திருவயிற்றினில் தங்கி வாழ்ந்தாரே. தயை நிறைந்த தாயே, தரணி போற்றும் தாயே, தஞ்சம் என்றும் நீயே. தருவாய் நின்
பாதம் வந்தோம். மாந்தர்கள் எங்களை காப்பாய். மாசற்ற தாயே வாழ்க. மாசுகள் நீக்கிடுவாய். மாரியே வாழ்க. அருள் நீரை தாயே. ஆண்டவரும் திருவயிற்றினில் தங்கி வாழ்ந்தாரே. தங்கி வாழ்ந்தாரே. நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 31 முதல். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, தியாகத்தின் அன்னை நம்முடைய அன்னை என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆம், நம்முடைய தாயானவள் தியாகத்தின் தாயாக இருக்கின்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய தியாகத்தை 5 திரு காயங்களை கொண்டு அடையாளமாக சொல்லலாம். ஏனென்றால் நம் மீது உள்ள அன்பை அவர் வெளிக்காட்டும் பொருட்டு சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட அந்த காயங்கள் 5 காயங்களும் உண்மையிலேயே அவர் நமக்காக செய்த தியாகத்தின் அடையாளமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய அன்னை நமக்காக செய்த அந்த தியாகத்தின் அடையாளம் அவளுடைய 7 வியாகுலங்களாக இருக்கிறது. தாயினுடைய 7 வியாகுலங்களாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனவே நம்முடைய தாயானவள் நமக்காக நம் மீது கொண்ட அன்பினால் அவள் உண்மையிலேயே தன்னையே தியாகமாக இந்த தரணிக்காக கையளித்திருக்கிறார்கள். 4 நிலைகளில் இதை நாம் பார்க்க முடியும். எத்தனை நிலைகளில்? 4 நிலைகளில். முதலாவதாக அருமையானவர்களே, நம்முடைய தாயானவள் சிறிய வயது பருவத்தை தியாகம் செய்தாள். நம்முடைய தாயானவள் சிறு வயது அந்த பருவத்தை தியாகம் செய்தாள். அவளுடைய தாய் அன்னம்மாளும் சுவக்கீனும் தகப்பன் சுவக்கீனும் இருவரும் அன்னை மரியாளை எங்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்கள்? எங்கே? ஆலயத்திலே. எனவே ஆலயத்திலே அவர்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்கள். எனவே காணிக்கை அன்னை திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். அருமையானவர்களே, எனவே சிறு வயது முதலே அன்னை மரியாள் ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்பட்டால் ஆண்டவருக்கு பணிபுரிந்தார், ஆலயத்திலே இருந்தார், ஆண்டவரோடு இருந்தார். நீங்க பாருங்க, சின்ன குழந்தைங்க, மற்ற குழந்தைகள் எல்லாரும் மற்ற இந்த உலக பிரகாரமான விளையாட்டுகளை எல்லாம் விளையாடுவார்கள். சந்தோஷமா இருக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர்களுடைய அந்த பாலர் பருவம் மிக அழகாக இருக்கும். துள்ளி குதித்து விளையாடுவார்கள்.
குறிப்பாக இந்த திருவிழாவிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த விளையாட்டுகள் என்று சொல்லி மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். அவர்களுக்கு இங்கே இருப்பதை விட அந்த விளையாட்டுகளை சுற்றி இருப்பதுதான் மிக மிக பிடித்த காரியமாக இருக்கும். எனவே இந்த குழந்தை பருவம் என்பது விளையாட்டு பருவம். அந்த மகிழ்ச்சியான விளையாட்டு பருவத்தை தேவ அன்னை நமக்காக, இந்த தரணிக்காக, மனுக்குலத்திற்காக, மனுக்குலத்தின் மீட்புக்காக உண்மையிலே தியாகம் செய்தாள் என்று சொல்லலாம். தன்னை ஆலயத்திலே அர்ப்பணித்தாள். ஏனென்றால் தன்னுடைய ஆன்மாவை தூய்மையாய் பாதுகாக்கும் பொருட்டு தன்னை கடவுளுக்கு காணிக்கையாகவே அர்ப்பணித்து விட்டாள். நீ யோசிச்சு பாருங்க, அந்த ஆலயத்திற்கும் ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற அந்த வேலைகளுக்கும் கடவுளுக்கும் பணி செய்வது, அதுவே அன்னைக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுவே அன்னைக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இந்த சிறு வயது பருவத்தை எல்லாம் கடந்து அன்னையானவள் அவள் கடந்து வருகின்ற பொழுது அங்கு மீண்டும் ஒரு தியாகத்திற்கான அழைப்பு. ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விண்ணகத்திலிருந்து அங்கே தேவதூதன் வருகின்றார் இல்லையா? வந்து அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. எனவே உன்னதருடைய அந்த வல்லமை உன்னை நிலைநிடும், ஆதலின் பிறக்கப் போகின்ற குழந்தை தூயது என்று சொல்லி, ஒரு குழந்தைக்கு, இந்த உலகத்தை மீட்கக்கூடிய மீட்பருக்கு நீ தாயாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை, ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, அப்ப இரண்டாம் கட்டத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே இன்னும் ஒரு புதிய அழைப்பு. இப்போ அந்த சிறிய வயது அந்த தாய்க்கு புரியவில்லை. புரியாமல் இருந்ததால் இது எங்கனம் ஆகும், நானோ கடவனை அறியேனே என்று சொல்லுகிறார். அங்கே தேவதூதன் விளக்கம் கொடுக்கிறார்கள். விளக்கத்தை கேட்ட பிறகு அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை தான், இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய திருவிழப்படி எனக்கு நிகழட்டும். இது மீதமுள்ள வாழ்க்கை. குழந்தை பருவமெல்லாம் காணிக்கையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தாச்சு, தியாகம் பண்ணியாச்சு. இது மீதமுள்ள வாழ்வு முழுவதையும் கடவுளுக்காகவும், தந்தையினுடைய திருவிழத்திற்காகவும், இந்த உலக மீட்பிற்காகவும், பிறக்கப் போகின்ற அந்த மீட்பிற்காகவும் தன்னையே என்ன செய்கின்றார்கள்? இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி கையளிக்கிறார்கள். இது தியாகத்தின், அன்னையினுடைய தியாகத்தின் இரண்டாம் படிக்கட்டாக நிற்கிறது. சரி, இப்பொழுது கடவுளின் மகனை பெற்றெடுத்தாயிற்று. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் இருக்கும், ஒரு நிறைவா இருக்கும். ஏனென்றால் அங்கே வானதூதர்கள் பாடினார்கள். வந்த எல்லா நிகழ்வுகளும் வித்தியாசமாக இருந்தது. இடையர்கள் வந்தார்கள், எல்லாத்தையும் உள்ளத்திலிருந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அப்போ மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். எனவே தேவதூதன் சொன்னதை போல ஒரு கடவுளுடைய ஒரு குழந்தை சுமப்பது இவ்வளவு ஒரு பாக்கியம் என்று சொல்லி அந்த குழந்தை விளையாடுவது, அதை வளர்ப்பது என்று மகிழ்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அடுத்த மூன்றாவது படிநிலை வந்தது. ஆண்டவர் வளர்ந்து விட்டார். அவர் தன்னுடைய நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்றார். அப்படி நற்செய்தி பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் வீட்டுக்குள்ள இல்ல, அவர் தெருவா ஊரா அவர் பாட்டுக்கு என்ன செய்தாரு, போயிட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நற்செய்தியில தான் வாசிக்கிறோம். பிள்ளையை பார்க்கறதுக்கு ஆசையா நிக்கிறாங்க. அதாவது தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உண்மை தேடுகிறார்கள். அப்போ அம்மாவுடைய நிலையை பாருங்க. தன் பிள்ளைய தேடி அலைகின்ற நிலை, தன் பிள்ளைய தேடி அலைகின்ற நிலை, தாய் என்கின்ற மகிமையை, தாய் என்கின்ற ஒரு நிலையை அன்னையானவள் நற்செய்தி வாழ்வின் பொருட்டு நற்செய்திக்காக தியாகம் செய்து நிற்கின்றார். இப்ப நீங்க பாருங்களேன், உங்களுடைய பிள்ளைங்க உங்க கூட இருக்கணும்னு விரும்புவீங்களா, இல்ல ஊரை சுத்தணும்னு விரும்புவீங்களா? உங்க பிள்ளை உங்க கூட இருக்கிறத விரும்புவீங்க. எப்பவுமே தான் பிள்ளை பக்கத்துல இருந்து அம்மா 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 அப்பா அப்பா அப்பான்னு சொல்றத ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை தன்னை அம்மா என்று கூப்பிடுவதற்கு அருகில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயானவள் எந்த அளவுக்கு ஏங்கி இருப்பார்கள், எந்த அளவுக்கு ஏங்கி இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் நற்செய்தி பணியின் பொருட்டு அவர் சுற்றி கொண்டே இருக்கிறார். சந்திக்க முடியவில்லை, தேடி வரக்கூடிய நிலை. எனவே தாய் என்கின்ற அந்த நிலையை கூட இந்த தரணிக்காக, ஆண்டவருடைய அந்த நற்செய்தி பணிக்காக இங்கே அன்னையானவள் மூன்றாம் கட்டமாக தியாகம் செய்து நிற்கின்றாள். தியாகம் செய்து
சரி, பரவாயில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் நிறைய புதுமைகள் செய்யறாங்க. நற்செய்தி பணியில போனாலும் புதுமைகள் செய்யறாங்க. நிறைய கூட்டம் அவர் பின்னால போகுது. அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் மாதாவுக்கு. எனக்கான ஊர்ல எல்லாம் பாருங்க, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய போது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்தில் மாதாவும் பங்கெடுத்திருப்பாங்க. நிறைய அற்புதங்கள் புரிகின்ற பொழுது அந்த சந்தோஷம் மாதாவுக்கும் இருந்திருக்கும். இப்படி மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கு. 3 வருடம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஆண்டவர் இயேசுவின் மீது குற்றம் சாட்டப்பட்டு ஒரு கொலை குற்றவாளியாக சிலுவை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறது. எப்படி இருக்கும் பாருங்கள். தான் பெற்ற மகன், தான் சுமந்த மகன், சீராட்டி பாராட்டி வளர்த்த மகன் இப்பொழுது ஒரு கொலை குற்றவாளியாக, எந்த ஒரு பாவம் செய்யாத ஆண்டவருக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படுகிறது, மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், அங்கே அவர் சிலுவை சுமந்து செல்கின்றார். இந்த 4ஆம் ஸ்தலத்துல மாதா ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது அவருடைய உடல் நடுங்கிட்டு விட்டது. உடல் நடுங்கி விட்டது. இப்படியா, இதற்காகவா? அப்படியே மேல கொண்டு போய் அறைகிறார்கள். அதை பார்க்க முடியாமல், பார்க்க முடியாமல் அப்படியே வேதனையோடு இறுதியாக அவருடைய உயிர் பிரிகின்ற வேளை தாயினுடைய உயிரும் அந்த வேளை பிரிந்திருக்கும். நிச்சயமாக நீங்க பெற்ற பிள்ளைகள் உயிர், அப்ப நம்முடைய வயிற்றிலே பிறந்த அந்த பிள்ளைகளுடைய அந்த உயிர் நம் கண் முன்னால போகுது அப்படின்னா எந்த ஒரு தாய்க்கு, எந்த ஒரு தகப்பனுக்கும் அதை விட மேலான கொடுமை இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க, இருக்கவே முடியாது. 1008 துன்பங்களை தாங்கி விடுவீர்கள். ஆனால் நாம் பெற்ற பிள்ளையினுடைய உயிர் நம் கண் முன்னால் செல்லுவதென்றால் எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனாலும் இந்த உலகத்திற்காக, உலக மீட்புக்காக அந்த ஒரு துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு அதை தியாகமாக உண்மையிலேயே கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றார்கள் நம்முடைய அன்னை. எனவே இந்த 4 நிலைகளில் சிறிய பாலர் பருவத்தை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து ஆலயத்திலே செலவு செய்து அங்கே தன்னை தியாகம் செய்கிறார்கள். சற்று வளர்ந்து வருகின்ற பொழுது அங்கே வானதூதனுடைய குரலை கேட்டு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறைவனுடைய தந்தையினுடைய திருவுளத்திற்காக தன்னை தியாகம் செய்கிறார்கள். அடுத்ததாக ஆண்டவருடைய நற்செய்தி பணியின் பொருட்டு அங்கே தன்னுடைய தாய் என்கின்ற அந்த ஒரு ஸ்தானத்தையும் அங்கே தியாகம் செய்து நிற்கிறார்கள். இறுதியாக பெற்ற ஒரே மகனை அந்த கல்வாரியிலே பலியாக ஒப்புக் கொடுத்து, தரணிக்காக மகனை ஒப்புக் கொடுத்து அங்கே தியாகம் செய்து தியாகத்தின் அன்னையாக அவர்கள் சிலுவை இடையிலே நிற்கிறார்கள். எனவே இந்த தியாகில அன்னை தியாகத்தின் அன்னையாக இருக்கிறார்கள். எனவே இங்கே வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இங்கே அதிசய மணல் மாதா உண்மையிலே ஒரு தியாகத்தை இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்லுகின்ற அன்னையாக இந்த நாளிலே வீற்றிருக்கிறார்கள். பெருமையானவர்களே, எனவே இந்த 4 நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த 4 நிலைகளில் தாயிடமிருந்து 4 பாடங்களை பெற்றுக் கொள்ள முடியும். முதலாவது, அன்பு பிள்ளைகளே, சிறிய வயது பாலர் பருவத்திலே தன்னை தியாகம் செய்கிறார்கள், ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்ப சின்ன வயசுல நம்ம இந்த தியாகம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா சின்ன வயசுல 5 விளையாடுது, 50 விளையாது இல்லையா? எனவே சின்ன வயசுல கோயிலுக்கு போறது, ஏன்னா நேரத்தை தியாகம் செய்து கோவிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனாலே முடியல. விளையாட்டு, இப்போ ஒரு பலிபூசை நடக்குன்னா எல்லா திருவிழாவிலையும் பாருங்க பிள்ளைங்க எல்லாம் விளையாட்டுல தான் இருக்கும். விளையாட்டு, கள்ள பண்டம், கையில நீங்க பண்டத்தோட பூசையில பாக்குறோம். எல்லா குழந்தைகளுக்கும், சின்ன குழந்தைங்க எல்லா குழந்தைகளும் பாருங்க கையில பண்டம். அவங்களுக்கு தியாகத்தை கத்துக் கொடுக்கணும். பலி பூசையில நீ திங்க கூடாது, பசிச்சாலும் திங்க கூடாது. சின்ன வயசுல கத்துக்கிறவன எப்ப போய் திங்க போறோம்? ஒரு தண்ணி குடிச்சுக்கலாம், ஒரு தண்ணி கையில பாட்டில் வச்சுக்கலாம், அது குடிச்சுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு. ஆனா பாருங்க, குர்குரே பாக்கெட் என்ன, பிஸ்கட் பாக்கெட் என்ன, எல்லா பாக்கெட்டும் என்னது அது அம்மா இதுல பையில கொண்டு வந்துருவாங்க. அது பூசை பார்க்கும், ஆண்டு வியாகுல மாதம் மாதிரி பூசை பார்க்கும். ஏம்மா பர்ச திறந்து பைய திறந்து இந்தா புடி அவன் தின்னுட்டு இருப்பான். அடுத்தால அண்டவரே இருக்கும், அடுத்த திரும்ப தட்டுவான், அடுத்த பாக்கெட்டு. பிள்ளைய நல்லா தின்னுட்டு அவன் தின்னுகிட்டே இருப்பான். இப்ப தியாகத்தை நாம நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சின்ன வயசுல கற்றுக் கொடுக்க வேண்டும். கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அதற்காக தன்னுடைய நேரத்தை, விளையாட்டை என்ன செய்யணும்? தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரிதானே? பிள்ளைகளுக்கு அவங்களுடைய துணிகளை துவைக்க வேண்டும் என்றால் அது ஒரு சிறிய தியாகம் தான். சரிதானே? அவங்க மற்ற பிள்ளைகள் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க, உன் துணி நீ துவைச்சிட்டு போடா,
அப்படின்னா தன்னுடைய நேரம், விளையாடுகின்ற நேரத்தை தியாகம் செய்து தன்னுடைய துணியை துவைக்க பழகுவான். அது மட்டும் இல்லாது படிக்கணும் அப்படின்னா அவன் படிச்சிருவான். எல்லா பிள்ளைகளும் விளையாடிட்டு இருக்கோம், நானும் விளையாட போறேன் நிப்பான். இல்ல, நீ வந்து விளையாட்ட கொஞ்சம் தியாகம் பண்ணி நீ படி, அப்பதான் நாளைக்கு நல்லா இருப்பா. சிறிய வயதிலே சிறு சிறு தியாகங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அருமையான பிள்ளைகளே, வாரதூதனுக்கு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னையே ஒப்புக் கொடுத்தார்கள். ஆம், தாழ்ச்சி என்கின்ற அந்த புண்ணியத்தை என்ன செய்யணும், நாம கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. சில நேரங்களில் புரியாது, நம்மளுக்கு அப்படியே இருக்கும், புரியலையே, அது எப்படி நம்ம கேள்வி கேட்க தோணும். நான் தப்பு பண்ணலையே இல்ல எனக்கு தப்பு இல்லையே அப்படியே தோணும். ஆனா சில நேரங்கள்ல கடவுளுக்காக நம்ம பொறுமையா இருக்கணும், தாழ்ச்சியா இருக்கணும். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி சில நேரங்கள்ல நம்ம தாழ்ச்சியாக இருக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் மாதாவின் பிள்ளைகளாக. மூன்றாவது பாருங்க, தாய் என்கின்ற நிலையை ஆண்டவர் அந்த ஆண்டுடைய நற்செய்தி பணிக்காக அங்கே அம்மா தியாகம் செய்கிறார்கள். அருமையானவர்களை பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். ஆசையா வளர்த்துட்டு கடைசியில பிள்ளைகளுக்கு ஆசையா கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம். ஒரு பையனா இருந்த பையனை பெற்றிருந்தோம்னா திருவிழாவுக்கோ இல்லைன்னா மற்ற கல்யாண வீட்டுக்கே போகும்போது அழகழகான பிள்ளைகளை பார்த்த உடனே இந்த அம்மா என்ன பார்க்கும், இவாயா மருமகளா இருந்தா நல்லா இருக்குமே, இவா மூக்கு முழியுமா இருக்கா, இவ என் பையனுக்கு நல்லா இருப்பாளா, நல்ல நகை போட்டு வந்திருக்காளே, அப்போ நல்லா இருக்குமே, ஆமா இவங்க அப்பா நல்ல பணக்காரன்ல, அப்ப கட்டின என் பிள்ளைய நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போற வர பொம்பளை பிள்ளையெல்லாம் இந்த அம்மா என்ன செய்யும், தான் பையனுக்கு மனம் முடிக்கலான்னு சொல்லி ஆசையா தேடுவாங்க. சரியா, கொஞ்சம் தேடி கிடைக்க லேட் ஆயிடுச்சுனாக்க எல்லா திருமண தகவல் மையத்திலும் போய் என் பிள்ளைக்கு பொண்ணு வேணும் இவையதான் தேடுறது. எல்லாம் தேடி எடுத்து அப்புறம் கார்டு அடிச்சு சொந்தங்களுக்கெல்லாம் கூட்டு ஜாம் பிரியாணி போட்டு கல்யாணத்தை முடிச்சிருது. யார் முடிச்சா, இந்த அம்மாவும் அப்பாவும் தான். முடிச்சு வச்சுட்டு கொஞ்ச நாள் போவோம், ஒரு மாசம் ஆகாது, இவன் பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிருப்பான். பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிருப்பான். இது ஏதாவது ஒரு வேலை சொல்லியிருப்பாவ, அந்த வேலையை கொஞ்சம் செய்யாம தாமதமாக்கி கொஞ்சம் லேட்டா வருவான். உடனே கோபம் பொத்துட்டு வரும். ஒரு மாசம் கூட ஆகல, பொண்டாட்டியே பார்த்த உடனே அம்மாவை மறந்துட்டான் அப்படிங்கறதுல ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஆயிரும், நான் பத்து பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை, நான் தூக்கி வளர்த்தவே, நான் அவனுக்கு ஸ்கூல்ல கொண்டு விட்டவே, இப்போ வந்தவா சொல்ல கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யும், ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பதட்டம் வந்துருது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, எல்லா குடும்பங்களும் இது இருக்குதான் செய்யுது. அப்ப அந்த தாய் என்கிற நிலையை சில நேரங்களில் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். தியாகம் செய்த சில குடும்பங்கள் அதை கரெக்டா செய்திருக்காங்க. கல்யாணம் முடிச்சோன்னே நீ வேலையை பாரு, நீ நல்லா இருந்தா சரி, உன் பொண்டாட்டி நீ பாத்துக்க, அவ்வளவுதான். அதனால அப்படி சில பேர் முதிர்ச்சியா இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அதுவே பெரிய பிரச்சனையாகி இருக்குது. அப்ப கல்யாணம் தேடி பிள்ளையை தேடி முடிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அதே விஷயத்தை நினைச்சு அந்த மருமக பின்னால போறானே என்று சொல்லி வேதனையோடு அவர்கள் தவிக்கிறார்கள். அருமையானவர்களே, எனவே தாயினுடைய பிள்ளைகளாக சில நேரங்களில் நாம் தியாகத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தல கடைசியாக அந்த கல்வாரி அந்த சிலுவையினுடைய அடியிலே தாயானவள் தன்னுடைய மகனை இந்த தரணிக்காக கொடுத்து தியாகத்தின் அன்னையாக அவள் அங்கே நிற்கின்றாள். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம குழந்தைகளை ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை பெற்றுக்கிறோம். ஆனா உண்மையிலே சொல்றோம், இந்த பிள்ளைகளை மூத்த பிள்ளையா நான் மாதாட்ட வேண்டி பெற்றுக்கிட்டேன், 2வது பிள்ளையா அது அந்தோனியாட்ட வேண்டி பெற்றுக்கிட்டேன், 3வது பிள்ளையா அது சௌத்தியாட்ட வேண்டி பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்லுவோம். இது அந்தோனியார் பிள்ளை, இது மாதா பிள்ளை, இது சௌத்தியார் பிள்ளைன்னு நம்ம எல்லாத்திலையும் சொல்லுவோம். ஆனா பங்குச்சாமியார் வந்து உன் பிள்ளைய சாமியாருக்கு அனுப்பு அப்படின்னா, மாதா பிள்ளைன்னு சொன்னா மாதாவுக்கு அனுப்பு, உன் பிள்ளைய சிஸ்டரா அனுப்பிடுங்க, அந்தோனியார் பிள்ளைன்னு சொன்னால அந்தோனியார் சபைக்கு அனுப்பிடுங்க அப்படின்னாக்க என்ன ஆகும், அப்ப வயிறு கலங்கிரும். எம்மாடி என் பிள்ளைய நான் சாமியாருக்கு அனுப்ப மாட்டேன், என் பிள்ளைய சிஸ்டருக்கு அனுப்ப மாட்டேன், முடியாது. அப்ப எப்படி நம்ம ஊர்ல பூசை வைக்கணும்னா நமக்கு சாமியார் வேணும், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தினா அதுக்கு சாமியார் வேணும், நம்ம வீடு மந்திரிக்குனா அதுக்கு சாமியார் வேணும் இல்லையா? நம்ம பிள்ளைக்கு கல்யாணத்தை ரொம்ப ஜாம் நடக்குன்னா எனக்கு 10 சாமியார் வேணும். ஒரு நேரம் எனக்கு ஒரு போன் வந்துச்சு,
என்ன ஐயான்னா என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். சரி, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க, கல்யாணத்துக்கு வரணும் ஃபாதர். சரி, எனக்கு இங்கே ஒரு கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாப்போம் சொல்லுங்க. சாமி, அதாவது எங்க பிள்ளைக்கு அந்தோனியாரை ரொம்ப பிடிக்கும், அதனால 13 சாமி வேணும். எப்படி பார்த்தீங்களா, அந்தோனியாரை ரொம்ப பிடிக்கும், அதனால 13 சாமி வேணும்னு. அந்தோனியாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி 13 பிள்ளைகளை பத்தி 13 பிள்ளையும் சாமியாருக்கு சிஸ்டருக்கு அனுப்புனா அது சந்தோஷமா இருக்கும். அவிய தேவைக்கு மட்டும் அந்தோனியாரை பிடிச்சு வச்சுக்குவாங்க. சரிதானே, புரியுதா? அதனால 13 சாமியார் வேணுமா கல்யாணத்துக்கு, பாத்தீங்களா? அப்போ ஐயா, உண்மையிலே நானும் எனக்கு அந்தோனியாரை பிடிக்கும் ரொம்ப. ஆனா அந்தோனியாருக்கு பிள்ளையா இருக்கிறதுனால நான் ரொம்ப நிறைய சாமியார் இருக்கிற கல்யாணத்து வீட்டுக்கு நான் போறது கிடையாது. 3 பேர் இருந்தா நான் போவேன். அதனால உங்க பிள்ளைக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். அருமையான என் அன்பு பிள்ளைகளே, உண்மையிலேயே சில நேரங்களில் இந்த மாதிரி விசுவாச காரியங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், தியாகம் செய்வதற்கு நம்ம தயங்குகிறோம். நம்முடைய பிள்ளைகளை கொடுத்தது யார்? உங்க பிள்ளைகளை கொடுத்தது யாருப்பா சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை கொடுத்தது யாரு? கடவுள் தானே. உங்களுக்கு உயிர் கொடுத்தது கடவுள், உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது கடவுள், கல்யாணத்தை நடத்தினது கடவுள், பிள்ளைகளை கொடுத்தது கடவுள். அந்த கடவுள் கேட்டு நாம நம்முடைய குழந்தையை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இறையிடத்திற்காக பிள்ளைகளை கொடுப்பது கிடையாது. ஆமா, அங்கே 2-3 குழந்தைகள் அங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவைய அங்க மாற பார்த்திருக்காங்க, பீடம் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, குழந்தைகள் இப்பதான் குழந்தைகளை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 2-3 குழந்தைகள் குடும்பத்தில் இருக்காங்க. அவங்கள மட்டும் சொல்லல, எல்லா குடும்பத்திலும் அப்படிதான் இருக்கும். அவங்க பாட்டுக்கு சோறு திங்கிறது, குறுக்குறை திங்கிறது எல்லாமே நடக்கும். அருமையானவர்களே, இது சின்ன வயசுல இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக் கொடுக்கணும். இது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம்தான். 1941 ஆண்டுல ஹிட்லருடைய வதை முகாம் இருந்தது. ஹிட்லருடைய வதை முகாம். இந்த வதை முகாமில் நிறைய யூதர்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுல ஒருவர் மேக்ஸ்மில்லியன் கோல்பே. அவர் ஒரு அருட்தந்தை, ஒரு குருவானவர். அருமையானவர்களே, இப்போ அங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சோல தான் சாப்பாடு கொடுப்போம். ஒரு ரொட்டி துண்டு கொஞ்சம் காபி போல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இதை மட்டும் தான் சாப்பிடணும். ரொம்ப பசி கொடுமையினால செத்து போகணும். அதான் அந்த வதை முகாம். அப்போ முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரொட்டியும் ஒரு காப்பியும் கொஞ்சம் கிடைச்சா பசிக்கா பத்தாது. அதனால முண்டி அடிச்சுட்டு போவாங்க. அப்போ இந்த குருவானவர் மேக்சிமிலியன் கோல்பே தியாகம் செய்வார். எப்படி? அவர் பின்னால வருவாரு, முண்டி அடிக்க மாட்டார், பின்னால என்னுடைய ரொட்டியோ என்னுடைய காப்பியோ இன்னொருத்தர் குடிச்சிட்டா அவருக்கு பசி ஆறட்டுமே சொல்லி தன்னை தியாகம் செய்தார். தன்னுடைய பசியை தியாகம் செய்தார். தன்னுடைய ரொட்டி துண்டையும் காப்பியும் கொஞ்சம் தான் கிடைக்கும், அதையும் அவர் தியாகம் செய்து கொண்டு இருக்கிறார். திடீர்க்க அங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும். எப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஓடி போயிட்டா 10 பேரை தேர்வு செய்து மொத்தமா எல்லாத்துக்கும் முன்னால வச்சு கொண்டு போடுவாங்க அந்த ஹிட்லருடைய வதை முகாம்ல. அந்த சமயத்துல ஒருத்தன் காணாம போயிட்டா உடனே 10 பேர் குலுக்கி போட்டு எடுத்துட்டு அவங்களாம் கொண்டு வந்தாங்க. இள வயசு, அவன் கை கால் நடுங்கி பார்க்கணுமே, ஒருவேளை விடுதலை கிடைத்து விட்டால் நான் உயிரோடு பெற்று செஞ்சு விடலாம் என்று சொல்லி நினைத்திருந்தேன். அதற்குள் என்னுடைய உயிரை போக்கக்கூடிய நிலையில் வந்துவிட்டேன் என்று சொல்லி வேதனையோடு அழுகிறார். அப்பொழுது அந்த குருவானவர் சொல்லுகிறார், அங்கே அந்த வதை முகாமில் இருந்த அந்த பொறுப்பாளரிடம், இந்த இளைஞனுக்கு பதிலாக என்னை தேர்வு செய்வீர்களா? இந்த இளைஞனுக்கு பதிலாக என்னை தேர்வு செய்வீர்களா என்று சொல்லுகிறார். அப்போ சரி என்று சொல்லப்படுகிறது. அங்கே அந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே என்கிற குருவானவர் இந்த இளைஞனுக்கு பதிலாக அங்கே தேர்வு செய்யப்பட்டு அங்கே அந்த 10 நபர்களில் ஒருவராக அவர் கொலை செய்யப்பட்டார். விசூசி போட்டு கொலை செய்யப்படுகின்றார். அருமையானவர்களே, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொல்வது போல அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இந்த குருவானவர் தன்னுடைய உயிரை ஒரு இளைஞனுக்காக தியாகம் செய்து விட்டார். பாருங்க, எவ்வளவு பெரிய தியாகம் பார்த்தீங்களா? எனவே அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தியாகங்கள் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தியாகம் செய்ய வேண்டும். உண்மையிலேயே எனக்கு தெரிந்த ஒரு பங்குல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு கிட்னியை தியாகம் செய்திருக்கிறார். பிள்ளைக்கு 2 கிட்னியும் போயிருக்குது. அப்போ தகப்பன் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறோம். சில நேரங்களில் யாரும் செய்ய மாட்டாங்க, சில இடங்கள்ல அன்பா செய்யறாங்க. அப்போ அதே தியாகம், தன் பிள்ளைக்காக செய்கிற தியாகம். தகப்பனுடைய தியாகம், பிள்ளை இன்று உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதே போல ஒரு அருட்தந்தை
ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்காக என்று நினைக்கிறேன், தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு அருட்தந்தை தன்னுடைய கிட்னியை தியாகம் செய்திருக்கிறார், 2 அப்போ அந்த குருவானவர் அருட்தந்தையினுடைய அந்த தியாகம் அவருடைய சகோதரரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சகோதரர் உயிரோடு இருக்கிறார் என்றால் யாருடைய தியாகம்? அந்த அருட்தந்தையுடைய தியாகம். இப்படியாக ஒருவருடைய தியாகம் இன்னொருவரை வாழ வைக்கிறது. சிலர் நினைக்காத தியாகம் தேவைப்படுகிறது, ஏனென்றால் இன்னொருவரை வாழ வைக்கிறது. எனவே அன்னை மரியாளுடைய தியாகம் மீட்பரை நமக்கு தந்தது. மீட்பர் நம் ஆண்டவர் இயேசுவுடைய தியாகம் இந்த தரணிக்கு புதிய வாழ்வை கொடுத்தது. எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் இந்த தியாகத்தை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதான் தொடக்கத்தில் சொன்னல, 5 விளையாது 50 விளையாது. எனவே இந்த தியாகம் என்கின்ற பண்பை சின்ன சின்ன வயசுல இருக்கும் போதே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எனவே அன்னையினுடைய பிள்ளைகளாக, தியாகத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம், வளர்வோம். அன்னையானவள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் புகழ் சாற்றிடுவோம் வாருமே. என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு
என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார் தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார் என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். எல்லா தந்தையிலும் அன்புள்ளவரும் அன்புக்குரியவருமாகிய திவ்ய இயேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறேன். தேவரீர் அனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிவிசுவாசத்திற்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடமுள்ள விசுவாசத்தையும் நன்றியறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு
வருக புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அழகோவியமே எங்கள் மணல் மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் மணல் மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் மணல் மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மாளி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது.
சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் மணல் மணியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. ஆதாரம் நீ என்று அண்டி வருவோர்க்கு எல்லாம் ஆதரவு தருபவளே, அதிசய மணல் மரியே. ஆதாரம் நீ என்று அண்டி வருவோர்க்கு எல்லாம் ஆதரவு தருபவளே, அதிசய மணல் மரியே. அம்மாவும் காட்சி எல்லாம் ஏழைகளின் பாக்கியமே, என்னாலும் இவர்களுக்கு உதவிடுமும் திருக்கரமே. கண்ணின் மணி போலே என்னை காத்திடும் தெய்வ தாயே, மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் உந்தன் பாதம் பற்றி வாழ்வோம். இன்னும் ஒரு முறை என் தாயே இந்த உலகினில் பிறந்தாள், ஏழை எளியவர் முன்னாடி இங்கு புது உலகம் படைப்பார். அழகோவியமே எங்கள் மணல் மணியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரியாத்திரைகளே, பங்கிரு மக்களே, இன்று நமது அதிசய மணல் மாதாவின் 7ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அதிசய மணல் மாதா தியாகத்தின் தாய் என்ற தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மறையுரையை சிறப்பாக நமக்கு வழங்கியவர்கள் நம்முடைய பாசமிகு அருத்தந்தை வசந்தன் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் பூச்சிக்காடு பங்கு தந்தையாக சிறப்பாக தடி பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருத்தந்தை ஜெபிக்கின்ற ஒரு குருவானவர், எளிமையான ஒரு குருவானவர். எப்போதும் நம்முடைய பங்கு தளத்திற்கு வருகை தந்து நமக்காக எல்லா திருவிழா காலங்களிலும் ஏழை நாட்களிலும் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட அருத்தந்தை அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய அதிசய மணல் மாதாவை போல நீங்கள் ஒவ்வொருவரும் தியாகம் நிறைந்த உள்ளத்தினராக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். அன்னை மரியாளின் தியாகம் நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை தந்தது. இயேசுவின் தியாகம் நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை பெற்று தந்திருக்கிறது. எனவே நம்முடைய பிள்ளைகளை தியாக மனப்பான்மையோடு வளர்க்க வேண்டும் என்ற அழைப்பை இன்றைய நாளிலே பலவித நிகழ்வுகள் வழியாக எடுத்துக்காட்டி நாமும் அன்னை மரியாதை போல தியாகம் நிறை உள்ளத்தினராக வாழ வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு நிதி குழுவினர், பங்கு செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பங்கு இறைமக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம்.